கருப்பசாமி மறுபடியும் ஆண்டிப்பட்டி வச்சுப்பா. ஆண்டிப்பட்டி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம ஒரு கால் டாக்ஸி வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். அதனால் கருப்பசாமி கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொறுமையிடாமானே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் ஒன்றும் கார்த்திகை பிறக்கலை, அப்படி தானே? அதனால் இந்த வரைக்கும் எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தென்படுதுன்னு வந்து கேட்குறேன். போய் காலைல வந்துட்டுவான். அதனால் இங்கேருந்து கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் பல்லடம் போயிடலாம். இப்போ நீ தனியாக இருக்கியா? பல்லடம் போயிடலாம். அதே மாதிரி அங்கே போனோம்னா தான் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும். அதனால் சொந்த தொழிலும் ஆரம்பிச்சிடலாம். அதனால் இப்போ இருக்கிறது டெம்பரவரியான ஒரு தொழில். அதனால் நீ நிரந்தரம் இல்லாமல் ஒன்று அங்கே யார் போய் ஜாயின் பண்ண சொன்னது? எவ்வளோ நாளாக போயிட்டுருக்க? 1 வருஷம். ஆனால் அது வந்து சரியில்லாத இடமாடாமானே, அது தெரியுமா தெரியாதா? அதனால் நான் கருப்பசாமி வந்து இப்போ தை மாதத்துக்கு கூட உனக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு தரேன். அதுலேருந்து நீ மாறிடு. அதனால் உனக்கு கால் டாக்ஸி வாங்கி ஓட்டுறதுக்கு யோகமும் இருக்குது, அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் அதை அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி கூடவே வரேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. அமாவாசை அன்னைக்கு நீ எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துரு. முடிஞ்சால் நீ வா, இல்லைன்னா நீ வந்துடு. நீ கேட்டதை விட நான் கருப்பசாமி நல்ல ஒரு முடிவை உனக்கு அமைச்சு தரேன். கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை. அதனால் கருப்பசாமி நம்ம காட்டு பிரச்சனையை வந்து சீக்கிரமாக ஓட்டிடலான்னு ஒரு முடிவு பண்ணுறோம். அதனால் போதிய வருமானம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதான்டாமானே. அதனால் பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறதுனால இந்த கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. முடிஞ்ச வரைக்கும் பைசூல வருமா இல்லை கேஸ்லேயே உனக்கு ஒரு முடிவு பண்ண முடியுமான்னு முடிவு பண்ணுறேன். அதுக்கு மேலே உனக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அந்த கார்டு நம்ம ஓட்டுற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலன்ட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போலையே உனக்கு அதே போல் உனக்கு ஓட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருந்து உனக்கு விடுவிட்டு கொடுத்து பொருளாதார நெருக்கடியெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். 20ஆம் தேதி வரைக்கும் பொருள். சரியா? கிட்டவா. அதனால் அந்த இடத்துல இருந்து எனக்கு எப்படியாவது சீக்கிரம் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டு வர்ற அமாவாசையன் வந்து பாருப்பா. இதை நீ பாங்கா வச்சுக்க. கருப்பசாமி மறுபடியும் அவள் பூந்தரை வச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வேணுங்கிறது நமக்கு பங்குக்கு வர வேண்டியது வந்துடணும், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு நீ எத்தனாவது ஆள்? மூணாவது, அப்படியே இல்லையா? இல்லை நான் கேட்குறேன் ஆமாங்கிறியா? 3வது ஆளுக்கு வந்து நமக்கு எந்த இடத்துல பாக வருமோ அந்த இடத்துல கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாக உருவாக்கினா போதுமா? போய் காலைல விட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு பாகம் வந்துடும்டாமானே. அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம வேலையெல்லாம் ஒரு பக்கம் போய் செஞ்சு கொடுத்து அவன் நம்மளால் இருந்துட்டியா அப்படி நல்லா முயற்சி பண்ணி வச்சுருக்கீல, அவங்ககிட்ட இருந்து எங்கேருந்தும் பணம் வராது. அதனால் அதில் ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சுருக்கிறத விட்டுரு. நீ என்ன லெட்டரை கொடுத்து என்ன போய் பண்ணினாலும் அவன் ஒரு 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன். மதிக்கிறானா? அதுதான் சொன்னேன், 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன். அது யார்? நீ கொடுத்ததா? அதுவும் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. இருந்தால் அது வேணால் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். கொடுத்தது வேணால் வாங்கி தரேன். ஆனால் வந்து மற்றதை நீ வேலை செஞ்சோம் நம்ம ஒரு நிலைமையில் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம போய் கேட்டால் செய்வான். நடக்கவே நடக்காது. அதனால் அதை விட்டுரு. உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு தொழிலை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி கடனை கட்டி கொடுத்து நமக்கு வர வேண்டிய பங்கையும் உனக்கு வர வச்சு கொடுத்தா போதும்ல. வேற என்ன? அதை வேணால் படிப்படியாக வாங்கி கொடுத்தேன்டா பணம். அதுவும் கூட உனக்கு வாங்கி கொடுத்தலாம். ஆனால் இது இங்கேருந்து பணம் வராது. சரியா? அதை நினச்சி நமக்கு இதுக்கு வந்தால் தொழிலுக்காயிரும் அதுக்காயிரும் அப்படின்னு யோசிக்கவே வேணாம். அதனால் அதை வச்சு மன உளைச்சலும் அது வராது. அதனால் கிட்டவா. தாராளமாக போகலாம். தாராளமாக நீ தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நீ கொடுத்த காசை திருப்பி உனக்கு கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு பாகத்தையும் வர வேண்டியதை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போகணும். நான் கருப்பசாமி கூடவே விரும்பும். ஒரு காலத்தில் நம்மளோட உதவி மறுபடியும் தேவைப்படும். யாருக்கு தேவைப்படும்? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் இப்போ ஆகாது. அதனால் அதை மறந்துடலாம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன். அதை விட 2 மடங்கு உனக்கு வருமானத்தை நான் தரேன். அப்படி அமைச்சா போதும்ல. அவனுக்கு முன்னாடி நம்ம உயர்ந்து காட்டணும். நான் கருப்பசாமி கூட இருக்கேன், நீ பயப்படாமல் இரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துருக்கோம். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே.
சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சிடணும், அதனால் கட்டாயம் எனக்கு உண்டான வேலையை அமைச்சு கொடுத்துடலாம், அடுத்த இன்னும் ஒரு 7 மாத காலத்தில் அது முடிச்சிடலாம். சரியா? அதனால் நான் கருப்பசாமி அதை சிறப்பாக முடித்து விட்டு எல்லாரும் போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு உனக்கு வர வேண்டியது அதுவும் நல்லபடியாக உனக்கு வர வச்சு நிம்மதியாக கருப்பை வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி மக வீட்டில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அப்படி தானே? அப்படியே இல்லையா? மக வீட்டில் பிரச்சனை இருக்குது. அதனால் கருப்பசாமி அந்த பிரச்சனையும் ஒரு வழி அமைச்சு கொடுத்து அதையும் சரி பண்ணி பயணம் நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து கொடுக்கல் வாங்கலையும் நம்ம நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் வாழ வச்சிடலாம். அதனால் எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வேணும். சரியா? அம்மாவாசைக்கு வேணும். இந்த வர்ற மாதம் சரியா? புதன்கிழமை அன்னைக்கு. அதனால் எனக்கு அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டும் கொடுத்துரு. அந்த அன்னைக்கு டைவர்ஸுக்கு ஒன்று நிரந்தரமான தீர்வு நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு முடித்து கொடுத்துருவான். அதே மாதிரி வருமானத்துக்கும் நல்லபடியாக கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் நம்ம வாழ்கிறதுக்கு வர சித்திரை முடியணும். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அப்படியே நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுக்க முடியும். தூக்கம் சரியா அந்த ஒரு மாதமாக ரொம்ப நான் அமைச்சு கொடுத்தேன். நம்ம இந்த 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி உனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையும் எப்படி இருக்குது மகனும் எப்படி இருக்கியா அப்படின்னு மனக்கவலை தானே தவிர உடலில் எல்லாம் பிரச்சனை பெருசாக எதுவும் இல்லை. 2 பேர்த்தையும் கருப்பசாமி நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் வாழ வச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் பொறுப்பு அங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லை, கருப்பை நான் பார்த்துக்கிறேன். ஓ, ஆனால் 7 மாதம் காலம் ஆகல டைவர்ஸ் இப்போவே இழுத்துட்டு தானே கிடக்குது. அதனால் கருப்பசாமி சம்மதிச்சு 2 பேருக்கு ஒட்டுக்கா முடித்து இப்போ அவள் சொல்லு பேச்சு கேட்டுட்டு அப்போ மாட்டேன்னு இருக்கா. அதனால் மாற்றி உருவாக்கி அவளும் சம்மதிக்க வைக்கணும். அதனால் 7 மாதம் அமைச்சு கொடுத்துருவோம். அம்மாவாசைக்கு என்ன பார். கருப்பசாமி மாடி நம்பியூர் வச்சுப்பார். நம்பியூர் நம்ம ஜேசிபி எல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். அதனால் கருப்பசாமி 2 வாகனம் எச்சுப்படுத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு வாகனத்தை நீ எச்சு பண்ணிடலாண்டாமான வாகனத்தையும் எச்சு பண்ணிடலாம். அதே போல் மகனுக்கு ஒரு நல்லதாக கருப்பசாமி நான் தொலாவியும் பிடிச்சி சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி வண்டி வாகனங்களும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எல்லாம் கருப்பசாமி கார்த்திகை 2ஆம் தேதியிலிருந்து நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாம் படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ஒன்று கார்த்திகை ஜோதிக்குள்ளே வண்டி எடுத்துரு, அப்படி இல்லைன்னா தை மாதம் தான் எடுக்கணும். தை 3ஆம் தேதிக்கு மேலே எப்படி முடிவு பண்ணிக்கிட்டாலும் சரி. நாளையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு வண்டிகளையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து மகனுக்கு சீக்கிரமாக தொலைவி அமைச்சு கொடுத்துறேன். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் ஒன்று சிக்கல் ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் அடுத்தது. என்ன சிக்கல் இருக்குது சொல்லு பாப்பா? அதுதான் சொன்னேன், அது மட்டும்தான். அப்புறம் இது மட்டும் முதல்ல ஒவ்வொன்றா அதை பண்ணிடுறேன். அடுத்ததை நான் உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை பார், கிட்டவா. நானும் என் சகோதரனும் கூட தான் இருப்போம். தகரியமாக போனால் கூட வரேன். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வர வேண்டிய பேப்பரெல்லாம் வர வச்சு கொடுத்து இடத்த கண்டுபிடிச்சி நமக்கு சீக்கிரமாக அதிலேருந்து எனக்கு வெளி பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி எல்லாரும் போல நம்மளும் நல்லபடியாக கொஞ்ச நாள் வாழணும். அப்படி தானே? வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. தொலாவியே போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி இருக்கிற காலங்களாவது வருமா அப்படின்னு இன்னொரு 9 மாத காலத்துக்குள்ளே எல்லா பேப்பரும் எடுத்துடலாம். எல்லா பேப்பரும் ப்ராப்பராக வந்துடும். அதே மாதிரி நமக்கு அது எப்படி நான் தான் சொன்னேன், கரெக்டாக ப்ராப்பர் யார் பேரில் வரணுமோ வந்துடும். அப்படி வந்தால் போதும்ல. அது போக நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான வழியும் பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எல்லோரும் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வரேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. நான் சொல்கிறது முழுசாக கேளு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரும்போது அதில் என்ன பண்ணுற அப்படின்னா சின்னச்சாமியா அவனோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம். சரியா? நீ கேட்டதை விட நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி அதே மாதிரி எல்லா பேப்பரும் அவன் பேரில் வர மாதிரி உருவாக்கி நல்லபடியாக இடத்தையும் காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி உள்ளுக்கு கொடுத்துரு. அதை மடித்து வச்சுட்டு வா. பேப்பர் ஒன்று வாங்கிட்டு விடாமண்ணா. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நீ கேட்டதோட உனக்கு இடுப்பு வலி எல்லா பிரச்சனையும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அதானே. கார்த்திகை 30 முடியறதுக்குள்ளேயே 3/4 உனக்கு சம்மதம் வந்துடுவான். சரியா? அது தை மாதம் கட்டாயமாக சரி பண்ணிக்கலாம். அதனால் கார்த்திகை 30 முடியறதுக்குள்ளேயே அவள் சரின்ற அளவுக்கு வந்துடுவான். ஆனால் முழுசாக சம்மதம் வந்து தைதியா. ஆக மொத்தம் உனக்கு சம்மதம் கார்த்திகை முடியறதுக்குள்ளே உனக்கே தெரிஞ்சிடும். நான் கருப்பசாமி அதெல்லாம் பயப்படாத. சரியா? கூட பேசுனா என்ன பேசலினா என்ன, அவன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்ல. அதனால் நீ பெருசாக எதுவுமே இழுத்து பிடிக்க வேண்டாம். இந்த கனியை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எப்படியோ அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் புழிஞ்சு மட்டும் விட்டுரு. நீ கேட்டதோடு நான் கருப்பசாமி உனக்கு சம்மதிக்க வச்சு கூடவும் நல்ல முறையாக பேசுகிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. தாராளமாக போகலாமாண்ணே. அதுக்கும் போகலாம். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நீ கேட்டது போல் இப்போ வாகனம் வந்துருச்சு. அடுத்து போக்கியத்துக்கு பார்க்குற அடுத்து சொந்தமாகவும் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்துருவேன். கவலைப்படாமல் போ. சரி, கருப்பசாமி மாடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும். அப்படித்தாண்டாமாண்ணே, போய் காலைல வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நமக்கு கவர்மெண்ட் வேலை அப்ரூவ்ட் ஆயிருமா? கண்டிப்பாக அப்ரூவ்டு பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் இருக்கிறத கொஞ்சம் பணம் பெண்டிங்கில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுமா? அதுவும் உனக்கு வர வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நம்ம போய் கேட்டோம்னா பணம் கொடுப்பாங்களா? அதானே, கண்டிப்பாக நீ கேட்கணும். கேட்டேன்னா அதுக்குண்டான முயற்சி கிடச்சிடும். கேட்கலின்னா அது அப்படியே தான் கிடப்பிலே தான் கிடக்கும். அதனால் நீ என்ன பண்ணுற, நீ தாராளமாக போய் கேட்கலாம். நாளையிலேருந்து நீ எப்போ வேணாலும் போகலாம். உனக்கு அங்கே எப்போ தோதா இருக்கோ அப்போ போ. நீ கேட்டதோடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி திருமணமும் சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுக்குறவா. நான் தான் சொல்லிட்டேனே, நிரந்தரமான தொழில் கிடச்சிடும். அதனால் அதை பற்றிலாம் பயப்படணும். இப்போதைக்கு நம்ம வேறு தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். கருப்பம் கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி அது வந்து இப்போ நம்ம ஒரு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்குது. அதானே. அதனால் என்ன பண்ணுறதுன்னு விட தெரியாமல் இருக்கிறோம். அதனால் கருப்பசாமி நியாயமாக பார்த்ததெல்லாம் சரி வராதாம்மா மகளை. என் சவுக்கு தான் பேசணுமா, என்ன பண்ணுறது? நான் கருப்பசாமி என்றைக்குமே சொல்லிட்டு தான் செய்வேன். அதனால் நீ சொல்லு, என்ன பண்ணலான்னு நீ சொல்லுமான. சரி, அப்படியே பண்ணிடுறேன். சரியா? உசுருக்கு சேதமெல்லாம் வராது. அதனால் கருப்பசாமி கொஞ்சம் தண்டனை கொடுத்தாத்தே அடங்குவேன். அதனால் நீ கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாளைக்கு அறுத்து உன்னோட வாசலில் 2 பக்கம் நிலவில் வச்சிரு. ஒரு வாரத்துக்கு மட்டும் நீ பாங்க பார்த்துக்கணும். எது இந்த கனியை. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி யாருன்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் காட்டுறேன். சரியா? இதை அறுத்து நிலவில் வச்சிடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். உனக்கு நல்லபடியாக வீடு வாங்கி கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கருப்பையும் வாழ வச்சிடண்டாமானே. கவலைப்படாமல் போ, கூடவே வரம்போ. ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் போயிடுச்சுப்பா. ஒசூர் அதனால் இப்போ வேலையெல்லாம் கொஞ்சம் சுலோவாகி போச்சா. அதனால் வேலையை நான் எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். வேலையை எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துக்கிடாமானே, வேலை வந்துடும். 3 நாள் தான். அதுக்கப்புறம் வேலை எனக்கு முடியல அப்படிங்கிற அளவுக்கு வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்து ஆளுகளையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சுறேன். அதே மாதிரி 2 முடிஞ்சு 3ஆவதுல கருப்பை நிப்பாட்டி கொடுத்துறேன். என்னது? அதனால் 2 முடிஞ்சு 3ஆவதுல நான் கருப்பை நிப்பாட்டி கொடுத்தேன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ அதை பயப்பட. நம்ம போய் காலைல வந்துட்டோம். அதே போல் வர வேண்டிய பணம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வர தை மாதத்துக்குள்ளே வரதுக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? அதுவும் தை மாதத்துக்குள்ளே ஒரு ஏற்பாடு தான். நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு வரலைனாலும் கூட கட்டாயம் வந்துடும். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதுவும் வந்துடும். அதே போல் உனக்கு தொழிலும் வந்துடும். அதே மாதிரி இதுவும் வந்துடும். அதே மாதிரி நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு என்ன வாய்ப்பு, அதனால் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சிருவேன். பணம் கட்டாமல் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பும் ஏற்பாடு பண்ணுறேன். அதனால் இதை கொண்டு மகனுக்கு கொடுத்துரு. 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை நீ எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. அதனால் நமக்கு வேணுங்கிற நிலம் அதுவும் தேடி வரும். அதுவும் ஏற்பாடு பண்ணிடலாம். அதுக்கு வந்து கார்த்திகை 23ஆம் தேதி வரைக்கும் வரும். இந்த மாதம் 23 நாள் போகிறதுக்கு அதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரமும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதுக்கு தான் இப்போ நானே சொல்லிட்டேனே.
வாங்கிறதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ எச்சு பண்ணுறதுக்கு அது நார்மலாக எப்பவும் போல் பண்ணிடு, அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துருவேன். வாங்கிறதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். 23 நாள் பொறுமையாரு, அதுக்குண்டானது வழியை வருவேன். வரும்போது நம்ம அதுக்குண்டான வேலையை பண்ணிடலாம். அதுக்கு தாண்டா சொன்னேன், நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு வரலைனாலும் வந்துடும். ஒன்று ஒருத்தனுக்கு தான் இப்போ மொண்டி கட்டி போட்டிருக்கிறோம்ல, அதனால் என் ஒன்றுத்துக்கு அப்படி போட்டிருக்கான் சொன்னபடி கேட்காதனால. இவனுக்கு வந்து நமக்கு வந்து கிடச்சிரும், ஆனால் எதிர்பார்க்குற டைமுக்கு வராது, ஆனால் வந்துடும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக நான் பண்ணித்தரப்போ. அதனால் நீ அமாவாசை ஒரு எட்டு வந்துட்டு போ, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அதனால் இட பிரச்சனை, இப்போ நமக்கு இட பிரச்சனை தீர்த்து கொடுத்து எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நமக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுக்கணும். அதனால் நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி கரெக்டான வழிக்கு பலன் கொடுக்க மாட்டேது, அதுதானே. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு போராடி தான் ஆகணும். அதனால் நீ எது சொன்னாலும் சரின்னு மட்டும் கேட்டு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? அதனால் நீ அதை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். நம்ம அங்கே போகாமலே நமக்கு பணம் வருமா, வேலை இது இடம் வருமா, எல்லாம் வரும், எழுதி கொடுப்பேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, அதுக்குண்டான வழிமுறையும் உனக்கு நான் சொல்கிறேன். அப்படியா? நீ எங்கே கூப்பிட்டாலும் போய் என்னன்னு மட்டும் கேட்டுவா, சரியா? போகாமல் இருக்க வேணாம். எது சொன்னாலும் எந்த முடிவு எடுத்தாலும் என்னை கேட்காம எடுத்துட வேண்டாம். அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன்றிருக்கேன், சரியா? எந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை குழந்தைக்கு கொடுத்துரு, நான் அமைச்சு கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு வர வேண்டியதுதாண்டாமானே அதுக்கு போயிடுச்சு. அதனால் இன்னும் எந்த பிரச்சனையும் உனக்கு மனசில் பயம் பதட்டம் எதுவும் வராது. அதனால் வாகனத்துக்கு போயிடுச்சா, போச்சுல, அதனால் எவ்வளோ நட்டான் அது போனாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பையும் காப்பாற்றியாச்சு. போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே நமக்கு நல்லபடியாக உனக்கு உடல்நல சரி பண்ணி கொடுத்து, நம்மளுக்கு 4 பேர்த்து போல் நம்மளும் வேலைக்கு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி, எல்லோரும் போல் பயம் இல்லாமல் கருப்பை உருவாக்கணும். புதுமில்லை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அம்மாவாசையோடு உனக்கு உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஒன்றை 4 அறுத்து 4 மூளைக்கு உன்னோட இருப்பதில் போட்டு 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, நான் காப்பாற்றி தரப்போம். கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் ஒரு நல்ல வேலை வேணுமா என் மகனுக்கு, ஒரு நல்ல வேலை வேணும். அப்படி தாண்டா மகனே. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல வேலையை போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து என்ன 9 வகையான ஒரு மாலை ஒரு பூலை எனக்கு அம்மாவாசை கொண்டு வரணும். கொண்டு வந்துடுவீங்களா? 9 வகையான ஒரு மாலை கொண்டுட்டு எனக்கு பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வேலையை உனக்கு போட்டு அமைச்சு கொடுத்து, அதுவும் நிரந்தரமான உனக்கு வேலையை அமைச்சு, சிக்கல் இல்லாமல் உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி நீ கேட்டதே உனக்கு அமைச்சு தரேன். நீ கேட்டீங்கள அதுவே உனக்கு அமைச்சு தரேன் போ. அப்படி அமைச்சா போதும்ல? அதுக்கு தான் சொன்னேன், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடனை கட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அமைச்சு தரேன் போ. முதல் வேலை நீயே சம்பாரிச்செல்லாம் கடன்னு கட்டிடலாம், அதுக்குண்டான வழி அமைச்சு தரேன் போ. கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர் சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி நம்மளும் ஆன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கார்த்திகை 30 முடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கார்த்திகை 30 முடியட்டும், மார்கழி பிறக்கட்டும், உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுற மாதிரி கருப்பசாமி உருவாக்குனா போதுமா? அதே மாதிரி போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி மறுபடி கடலூர் வச்சுப்பா. கடலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. வாழ்க்கையில் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷம் பிரியமுன்னு என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதாண்டா மனே. அதனால் கருப்பசாமி வாழ்க்கையில் என்னையும் ஒரு மனுஷனாக மாற்றி எனக்கு ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து, தொழிலும் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு தரணும், கடனையும் கட்டணும். அப்படி தாண்டா மனே. போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு வாழ்க்கையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி கடனையும் கட்டி
எல்லாரும் போல உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். எனக்கு அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணுமே. நான் இருக்கிறது கொல்லத்தோரத்தில் இருக்கிறேன், அப்படி தானே? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறியா? கிட்டவா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. அடுத்த 5வது மாதம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரி திருமணத்துக்கு உண்டான வழி. 2வது இப்போ வேலை ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன், அதனால் வேலை மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி வரும். திருமணம் பண்ணால் மாற்றிடலாம்ல, அதனால் இப்போதைக்கு அங்கேயே போ. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் மாற்றுற மாதிரி அமைச்சு கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து எல்லோரும் போல கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி திரும்பும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா, அவினாசி. அதனால் கருப்பசாமி வேலை வெட்டிக்கு வேறு சரியாக கிடைக்கல, அதனால் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு வாழலான்னு பார்த்தா விடமாட்டியா, அதுதானே? அதனால் கருப்பசாமி இந்த வர்ற அமாவாசையோட உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால் எந்த மாதிரி எந்த பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் நீ இப்படி தட்டி விட்டு போயிட்டே இரு. கருப்பை நான் கூட இருக்கேன், என்னை தாண்டி தாண்டமான எதுவாக இருந்தாலும் வரணும். அப்படிங்கும்போது நீ ஏன் பயப்படுற? அதனால் உனக்கு உள்ள பிரச்சனை உனக்கு தீர்ந்தா போதும்ல. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வா, அன்னையோட உன் தீர்வு நான் பண்ணி கொடுத்து அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு வேலை நிரந்தரமான வேலையை அமைச்சு பக்கத்துலேயே வேலை இருக்குது அமைச்ச போதும்ல, போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையும் நிரந்தரமாக கொடுத்து தொழிலும் அமைச்சு கடனையும் கட்டி எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிறது காலம் சீக்கிரமாக வந்துருச்சு. அதனால் நோய் நொடியில் சுத்தமாக வராது. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுது, அதை பாங்கா வச்சுக்க, கூடவே வரும்போது மறுபடி கருப்பசாமி சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமான சுற்றி பார்த்தல கருப்பசாமி வர தை 3ஆம் தேதி வரைக்கும் வரும். தை 3ஆம் தேதி வரைக்கும் தொழிலெல்லாம் இடைஞ்சல் வராது. தொழில் இடைஞ்சல் வந்தால் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். சொத்து நம்மளை தேடி நம்ம கேட்காம வரணும்னு எதிர்பார்க்குறான், அப்படி தானே? அதனால் தை வரைக்கும் வரும். அதுக்குள்ளே தேடி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக எனக்கு வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். அதே போல் நான் கருப்பசாமினுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். ஒன்றை பாங்கா வச்சுக்க, ஒன்றை எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடும், யாருக்கு எந்த நோய் நொடி வராது. மிச்சம் காசு நிற்கிற மாதிரி உருவாக்குறேன். எல்லாம் கருப்பசாமினுக்கு கூடவே வந்துடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துருப்போம். 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும், எந்த இடத்துல வராது. கருப்பன் கூடவே வரப்போம். ஜாந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்தல கருப்பசாமி ஊரை விட்டு ஊர் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை மகளை. அதனால் இடம் மாற்றம் ஆகாது. அவனை திருத்தணும். திருத்தாமல் அங்கே போனேன்னா இன்னும் சுத்தறக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் இப்போ திருத்தணும். திருத்தணும் அப்படின்னா இந்த கார்த்திகை 30 மார்கழி 15ஆம் தேதி வரைக்கும் இதில் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா படிப்படியாக திருத்தி கொடுத்து சொன்னபடியும் கேட்காம இப்போ சுற்றி திரியிறான். அதை நல்லா மாற்றி அமைச்சு சம்பாதிக்கிறத 4 காசு கொடுக்குற மாதிரி மாற்றி அமைச்சதுக்கப்புறம் இடத்த மாற்றலாமான்னு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவோம். அவசரப்பட்டு மாற்றிடக்கூடாது. இப்போதைக்கு முடியாதுன்ற, சரியா? இப்போ எதையும் நம்பி என்னை வர சொல்கிற அப்படின்னு நீ கேளு. நீ நான் கொடுக்குற கனி வீட்டுக்கு வந்தா அப்படின்னா நான் கொடுக்குறது தெரியாமல் ஜூஸ் போட்டு கொடுத்துரு. நீ சொன்ன சரின்னு கட்டுவேன். அதுக்கு அடுத்தடுத்து உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக திருத்தி கொடுத்து அதுக்கப்புறம் நீ மாறிக்கலாம். மாறுற சூழ்நிலை இருக்குது, ஆனால் உப்பு இல்லை. நான் நல்லபடியாக திருத்தி கொடுத்து அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துருப்போம். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாம், எனக்கு எப்படியோ பணத்தை வாங்கி கொடுத்துடணும்ப்பா. எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கணும். வாங்கிடலாம். பணம் வேணும் தானே? போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மகிட்ட இருக்கிற சிக்கலெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் எனக்கு நானும் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தொழில் அதுவும் பிரச்சனை, குடும்பத்தில் அதுவும் பிரச்சனை, குடியிருக்கிற வீடும் பிரச்சனை. அதான்டாமான. அதனால் சீக்கிரமாக பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுவோம், சரியா? அதனால் முதல்ல அங்கேருந்து வெளியில் வந்தால் தான் சரி வரும். அதே போல் நான் கருப்பசாமி அதிலேருந்து அமைச்சு அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே பணம் கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். பணத்தை வாங்கிடு. அடுத்தடுத்து உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நானாக உனக்கு பொண்ணு தொலைவி நல்லபடியாக அமைச்சு தரேன். வீட்டு விட்டு வெளியில் வந்தாத்தே அடுத்த கட்ட நடவடிக்கையே. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேலை நிம்மதியாக இப்போ இருக்கிற வீட்டில் குடியிருக்கணும். அதுக்குதே அப்போ கொடுத்துருக்கேன். ஒரு 30 நாள். 30 நாளைக்கு அப்புறம் எல்லாம் மாற்றி அமைச்சிடறேன். இது நீயும் உன் தாய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, சரியா? நான் கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி அங்கே இருக்கிற குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. பணம் கொடுக்காம மாறக்கூடாது ராமனே. மாறினா பணம் போச்சு. அதனால் நீ இப்போ அங்கே இரு. கொஞ்சம் நாளைக்கு அங்கே நல்லா இருக்கிற மாதிரி பண்ணித்தரேன். 30 நாள் பணம் வந்துடும்.
வந்ததுக்கப்புறம் அமைச்சு கொடுத்துருப்போம். அதுக்கு தான் இப்போ சொன்னேன், இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி குடிச்சிரு, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நீயும் தாயும் தானே இருக்கிற, அதனால் தேய்ச்சி குளிச்சு நான் கூட வரம்போ உன்னை சரி பண்ணிடுவோம். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணித்தரம்போ. அதனால் அடுத்த அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடியும் ஆண்டி வளையம் வெறிச்சுப்பா. ஆண்டி வளையம் அந்த ஆட்டம் வாங்கிடலாம். இப்போ இது வந்து நமக்கு சொந்தமாகணும், அப்படி தானே? அதனால் சொந்தமாகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் எல்லோரும் போல் நம்மளும் அதே இடத்துல வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, நீ நினச்சது போல் அந்த இடத்த சொந்தம் பண்ணிடலாண்டாமான்னு. அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆட்டாவும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதையும் அமைச்சு தரேன். அந்த 25,000 ரூபா பணம் வருமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டோம். 25,000 இச்சா 25,000. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து அதுவும் அவசரத்துக்கு வராது. ஆனால் நீ கேட்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்பரையோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடலாம். சரியா? இந்தா இதை வச்சு வாகனத்தை எடுத்துக்க. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி கூடவே வந்து நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக படிக்க வச்சுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணுடாமானே. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கெட்டிச்செவியூர் வெறிச்சுப்பா. திடீர்னு நல்லா இருக்கிறா, அப்புறம் பார்த்தா திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பயப்படுத்திவிட்றான். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீ வந்து கேட்க வந்திருக்க. என்னோடய ஆலயத்தை போய் ஒரு 3 சுற்றிட்டு ஓடு, அது கூட நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஓடு. அதனால் கருப்பசாமி இன்னையோடு இதை பிடிச்சிங்க நிப்பாட்டினேன். இதை குடி. இன்னையோட இதை பிடிச்சிங்க நிப்பாட்டிடுறேன். அதனால் போகும்போதே எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே முழுசாக சரி பண்ணி எல்லோரும் போல் இந்த தொந்தரவே இல்லாமல் கருப்பை சரி பண்ணால் போதுமா? அதனால் நான் கருப்பசாமனுக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன்டாமானே. அதனால் நீ பயப்படவெல்லாம் வேணாம். சரியா? அதுவும் சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நான் கருப்பசாமி நீ கேட்டதை போல உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். நான் அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. சேடர் வளையம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என் மருமக ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஓடிட்டுருக்குது. அப்படி இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம கேட்டது போலையே நம்மளுக்கு வந்து அவை வீட்டு சைடு வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை தான். டைவர்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் சிக்கல். அதனால் தொழில் நிரந்தரமாக அமைக்க முடிய மாட்டேங்குது. சம்பளத்துக்கும் போக முடியல, சொந்தமாகவும் செய்ய முடியல. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து கெட்டது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே வெளியேற்றி விட்டு நல்லபடியாக கருப்பசாமி நாளையில உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. இதை ஒன்றை மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட நடவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம். அதனால் இந்த வாரமே உனக்கு உடல்நல சரியில்லை. இந்த வாரமே உடல்நல சரியில்லை. அதனால் கருப்பசாமி என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஓட்டு நம்ம அடித்து பிடிச்சி வந்துடுவோம் அப்படின்னு நான் தேடி வந்துட்டேன். அதனால் நான் கருப்பசாமி இப்போ மன குழப்பத்தில் தான் இருக்குதியே. ஏதோ ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உனக்கு குழப்பம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு, அதே மாதிரி பார்க்கக்கூடாத ஒரு ஆள் பக்கத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஆளை ஒரு 5 நாள் ஆச்சு நீ பார்த்து. அதனால தான் உனக்கு அந்த பிரச்சனை. அதனால் அந்த பிரச்சனை இன்றைக்கே நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால் இதை 3 நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும். தேய்ச்சி குளிச்சுட்டு உள்ளுக்கு சாப்பிட்ரு. நீ கேட்டதோட இன்றைக்கே சரி பண்ணி கொடுத்துறேன். புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இன்றைக்கே பிடிச்சி நிப்பாட்டிட்டேன். 18 டைம் சுற்றிட்டு போய் அப்புறம் போய் உட்கார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு பார்க்குறோம். உனக்கு எல்லா தேதியும் புக் ஆகிடும்டாமாண்ணே. வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு கொடுத்துட்றோம். நான் தான் சொல்லிட்டேனே, கார்த்திகை ஜோதி வரைக்கும் ஒரு லெவலாக தான் இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா தேதியும் வந்துடும். கவலைப்படாமல் போ. இப்போ அடுத்தடுத்து வீடு கட்டியிருக்கிறோம். அடுத்தடுத்து போட்டு சரி பண்ணி காம்பவுண்டு கட்டியிருக்கோம். அந்த பொறாமையிலேருந்து மேலேற முடியாது. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நைய நெசுக்குன்னு வந்துட்டோம். அதுக்கு தான் நான் கருப்பை கூட வரேன்ட்டேனே. தகரியமாக போகிறேன். அதை பாங்காக வச்சுக்கிடாமண்ணே. கருப்பசாமி மறுபடி
குளத்துப்பாளையம் முயற்சிப்பா. குளத்துப்பாளையமா? சரி. அதனால் இடத்த எப்படியோ வாங்கிடலாமா? அப்படி தாண்டா மனே. அதனால் வேற ஒரு பக்கம் இடம் பார்த்துருக்கோம். இடம் பார்த்து வாங்கிடலாம். இடம் வாங்கிடலாம். அதனால் இப்போ இங்கே கொடுத்த பணம் நமக்கு வருமா? போய் காலில் விழுந்தோம். அதே போல் கருப்பசாமி கொடுத்த பணம் அவசரத்துக்கு தேவை வராது. அதனால் இப்போ அதை வந்து நீ கேளு. இப்போதைக்கு அது வராது. அதனால் இப்போ இடம் வேறு பக்கம் வாங்கிடலாமான்னா தாராளமாக வாங்கிடலாம். மேற்கு ஆவாதிரமானே, வடக்கு கிழக்கு. இப்போ நீ வடகைக்கு போகிறன்னா சரின்றலாம். விலைக்கு வாங்குறது மேற்க போகக்கூடாது. அதனால் அதுக்கு வாங்காமையும் கூட இருந்துடலாம். இப்போவே கஷ்டத்தில் இருக்கிறோம். அதனால் கருப்பசாமி போதிய பொருளாதாரம் இல்லாமல் மனக்குழப்பத்தோட என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில் இருக்கும். அப்படிங்கும்போது மீண்டும் மேற்க ஓனின்னு இருக்கிற பொருளும் போயிடும். அதனால் அதில் வேணாம். வடக்கு கிழக்க நானாக உனக்கு அமைச்சு தரேன். அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து வாங்கு. நீ கேட்டதை போல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. கிட்டவா கொண்டா. எந்த இடத்து மண்? அந்த மண். பணத்தை வந்து வாங்கிடலாம். பணத்தை வாங்கிடலாம். அந்த மண்ணுக்கு தானே கொடுத்த. அதனால கண்டிப்பாக பணத்தை வாங்கிடலாம். நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி தரக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அதனால் மேற்கு திசைக்கு மட்டும் வேண்டாம். சரியா? ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எப்படி இருக்க தகப்பேன். அதனால் கருப்பசாமி ஞாபகமே வராது. அதே மாதிரி தூக்கமும் வந்துடும். நிம்மதியாக வாழ வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கூட பிசுறு தட்டுச்சுன்னு வச்சுக்க, கருப்பசாமி உடம்புல உசுறு இருக்காது. போய் சொல்லிட்டேன். முதவே சொல்லியிருக்கேன்டாமானே. சொல்லிடுதே வாங்க கொடுத்துருக்கேன். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நீ நம்ம நினச்சதோட நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகி மகனையும் நல்லபடியாக கரை சேர்த்தி பேரம்பேத்தியை பார்க்கணும். அப்படின்னா ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுவேன். செட்டு சேராமல் இருந்தேன் நான் மட்டும் போதும். அதனால் உனக்கு உடல்நல தொந்தரவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்து அதை நான் பண்ணி கொடுத்துறேன். அடுத்தடுத்து ஒன்றை சரி பண்ணணும். அடுத்தடுத்து விவசாயத்தை பார்க்கணும். அடுத்தடுத்து மகனுக்கு நல்லபடியாக வேலையை நிம்மதியாக கொடுத்து கரை சேர்த்து எல்லாரும் போல் வாழ வச்சு கொடுத்துடணும். அதனால் நீ என்ன பண்ணணும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ கூப்பிட்டு வந்துடணும். நான் சொல்கிற டைம் வரைக்கும் நிம்மதியாக உனக்கு அதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வர ஆடி அமாவாசைக்கு மேலே நம்ம எதிர்பார்த்ததோடு எல்லாமே நல்லா அடையும். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல விட்டு ஓடும். சரிப்பா. மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதே போல் கருப்பசாமி வந்து 3 நாளைக்கு கனியை கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கண்டிப்பாக அதை அமைக்கணும்டா போனே. அதுக்கு வந்து கூடிய விரைவில் அமைப்பேன். அதுக்கு தான் ஆடி அமாவாசை கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த கட்டை கொண்டு போயிடுவேன். நீ அதெல்லாம் பயப்படாது. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நீ முயற்சியோடு நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நான் வாழ்க்கையில் நிறையா செட்டில் ஆக வேண்டியதோட நிறையா காலங்கள் இருக்குது. தகப்பனுக்கு வந்திருக்கேன். அடுத்தடுத்து நான் உனக்கு வந்துடுவேன். நான் அதே போல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறோம். இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. 2 நாளைக்கு கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நல்லபடியாக திருமணம் பண்ணி நல்லபடியாக எனக்கு ஒரு வேலையை அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பன் காப்பாற்றி தரணும்ப்பா. அப்படி தாண்டாமானே. வேலைக்கு ஒரு பக்கம் பார்த்தேன், அது சரியாக வரல. அதனால் புதுசாக ஒரு பக்கம் சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் தகவல் வரல. வழியில் அதான் சொல்கிறேன், இன்னும் சரியானபடி தகவல் வரல. அதனால் அதே வேலைக்கு இப்போ நீ போய் ஒரு மில்லில் கட்டியில் சுகர் ஃபேக்ட்ரியா, அந்த வேலை சரி வராது. அது வேண்டாம். அதனால் அடுத்து இன்னொரு வேலைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம்ல, அந்த வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலில் வந்துட்டோம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியாக தொழில் அமைச்சு எல்லாரும் போல் உனக்கு வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி திருமணத்துக்கு நம்ம எங்கே முயற்சி எடுத்தாலும் வரல, அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு கால் வருது. அதே மாதிரி எனக்கு வண்டியில் போக போக என்ன வருது, தூக்கம் வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, 15 வருஷத்தில் லைஃப் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். எங்கே போய் வேஸ்ட்டு பண்ண? ஒன்று அங்கே போய் தண்டை மாட்டிட்டுடாமானே. அதனால் முழுசாக அதுலேருந்து வெளியேற்றணும். அதனால் நான் புதன்கிழமை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. அம்மாவாசைக்கு வா. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடுறேன். அது வெளியேறணும், உனக்கு தூக்கம் வராது. அதுதான் பிரச்சனை.
அதனால் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து இந்நேரம் நீ செட்டில் ஆகிருக்கணும், அங்கே போய் மாட்டிட்டேன். அதனால் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு மாலை பாட்டில் என்னை வாங்கிட்டு வந்துடும் கூட வரம்போ. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குள்ளி இங்கே வர வரைக்கும் அந்த வலி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். காலில் விரலும் வலிக்குதில்ல, அதுவும் சரி பண்ணி கொடுத்துறேன். அமாவாசைக்கு வந்து பார். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியாவது எனக்கு ஒரு வாரிசு மட்டும் உருவாக்கி தரணுமா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி வாரிசும் நம்மளுக்கு நல்லபடியாக உருவாக்கி எல்லாரும் போல் எனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும் கருப்பசாமி. அப்படி தான் நம்மள போய் காலில் வந்துட்டோம். 8ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு கரு உருவாகிற மாதிரி உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை அமைச்சு பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக கடனை கட்டி எல்லாரும் போல் வாழ்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லைப்பா, நான் அமைச்சு தரேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கு கூட வரம்பு. அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் மானாமதுரை வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி உப்பு எப்படிறாமானே இருக்கிற? எப்படி இருக்குப்பா? கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் உனக்கு முழுசும் சரி பண்ணிடலாம். அதனால் நமக்கு பேர் எடுக்கணும், கண்டிப்பாக பேர் எடுத்துடலாம். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே இடத்துல தொழில் நல்லபடியாக ஓட்டி எல்லாரும் போல் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதும்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடும். நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தொழில் நிரந்தரமான தொழில் நாளையிலேருந்தே வந்துடும், அமைச்சிடலாம். அதே மாதிரி ஆளுகளும் அமைச்சிடலாம். சரியா? அதனால் நாமளும் என் சகோதரனும் கூட இருக்கணும்னா நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும்? அப்படி இருந்து அப்படின்னா இப்போ ஒரு 50% குறைஞ்சிருக்குது. இன்னும் பகுதி குறையணும். சரி, தண்டனை கொடுத்துடலாமா? நான் அதெல்லாம் இல்லை, நம்ம தண்டனை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா கொடுக்க வேணாமா? அதை தண்டனை கொடுத்துடலாமான்னு கேட்குறேன். கொடுத்துடலாம்ல? சரி, போய் காலில் விழுந்துட்டோம் போடு. நீயும் போய் காலில் விழுந்துட்டோம். இதை மட்டும் நிலவாசப்படியில் அறுத்து வச்சிரு. அறுத்து வச்சிரு. நீ கேட்டது போலயே அடுத்த ஒரு 18 நாளைக்குள்ளே கண்ணு முன்னாடி உனக்கு நான் தண்டனையை கொடுத்துறேன். இந்தா இதை ஒன்றை எல்லோரும் சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. நம்ம கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு எல்லாரும் போல் நம்மளும் அதே இடத்துல ஆளுகளை வச்சு அமைச்சு ஊரில் நீ சொன்ன மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு உருவாக்கி இன்னும் எப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் எந்த இடஞ்செல்லாம் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை. கூட வரம்போ அம்மாவாசிக்கு என்னை வந்து பாரு. வெயிட் பண்ணி பாட்டுப்போம். எனக்கு மாலையும் பாட்டில் அம்மாவாசிக்கு வாங்கிட்டு வந்துடணும். எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா. சரிப்பா, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. ஆமாம், சரிப்பா. கருப்பசாமி சரிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்டாமானே. அடுத்த நான் சொன்ன டைமுக்குள்ளே தகவல் கட்டாயம் வந்துடும். அதனால் கருப்பசாமி பிரச்சனையோடு தான் தகவல் வரும். அது எது வந்தாலும் கருப்பை நான் கூட இருக்கேன். ஆக மொத்தம் நம்மளுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீ பயப்படவே வேணாம். அதே மாதிரி மெடிக்கல் வச்சிரு. அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த இடஞ்சு இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? காப்பாற்றி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு அவினாசி வச்சுப்பா. அவினாசி கருப்பசாமி மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வாப்பா. வர கார்த்திகை 30க்குள்ளே மறுபடியும் தொலாவி வந்துடும்டாமானே. நீ அதெல்லாம் பயப்படாத. அதனால் எல்லாத்துக்கிட்டும் சொல்லி வச்சுருக்கோம், எந்த தகவலையும் காணமே. அப்படிங்கிறதுனால நீ அதெல்லாம் மன உளைச்சலே வேணாம். நான் தொலாவி பிடிச்சி நம்ம கேட்டது போல உனக்கு நல்லபடியாக உருவாக்கி எல்லாரும் போல நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம். அதே மாதிரி வேலையும் உனக்கு நிரந்தரமான தொழில் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ எனக்கு ஒரு கனவு ஒன்று வந்துச்சு. அந்த கனவு அது சரியாக வருமா வராதா? அதனால் கருப்பசாமி அவன் என்ன பண்ணினாலும் சரி, எல்லாமே என் பாதத்துக்கு கீழே தான். அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடத்துல வராது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் சிக்கல் வராது. இதை 2 நாளைக்கு
சாம்பாரில் புழிஞ்சு மட்டும் விட்டுரு. சரிங்க. எல்லாரும் சாப்பிடணும். தெரியாமல் புழிஞ்சு விட்டுரு. கூடவே வரம்போ.